ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 8ஆம் நாள் சனிக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு, கஷ்டங்களே நம்மை கடவுளிடம் திருப்பும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், சோதனைகள் வருகின்றன. கஷ்டங்களே மனிதனை கடவுளை நோக்கி திருப்பும். அடுத்த வீட்டுக்காரன் நன்றாக இருக்கிறான் என்று சிலர் நினைப்பார்கள். அது தவறான நம் பார்வை. அவனை கேட்டால் நம்மை விட பெரிதாக புலம்புவான். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுகிறோம் என்பதே யதார்த்தமான நிலை. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று மாணிக்கவாசகப் பெருமான் சிவபுராணத்தில் பாடுகிறார். இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு இல்லை, அதனால் இல்லானே. பக்தனும் பகவானும் ஒன்றுதானே. பக்தன் பகவானிடம் சரணாகதி அடைந்தால் பக்தனின் இன்ப துன்பங்களை தானே ஏற்கிறான், எனவே உள்ளானே. இன்பமும் துன்பமும் கலந்ததுதானே வாழ்க்கை. இரண்டையும் சமமாக பாவிக்க பக்குவப்பட வேண்டும். அதற்குத்தானே இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன. கஷ்டங்கள் வரும்போது தான் நாம் கடவுளை நினைக்கிறோம். சுகமாக இருக்கும்போது யாராவது வேலை மெனக்கிட்டு கோவிலுக்கு போவாங்களா? பக்தன் உலகத்தில் வழிமாறி போய்விடக்கூடாது என்பதற்காகவே பக்தனுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை இறைவன் கொடுத்து அவனை மறக்காமல் பார்த்து கொள்ளுகிறான் அந்த கருணாமூர்த்தி. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை சீக்கிரமாக கசந்து போகும். அப்பப்போ கணவன் மனைவிக்குள் ஏற்படும் ஊடலைப் போல் கஷ்டம் வரும் போகும். இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் அப்பா. சோர்ந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானதில்லை. ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது சின்ன கஷ்டம் காணாமல் போய்விடும். பருவ காலங்கள் மாறி மாறி வருவது போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று விவிலியத்தில் ஒரு வாசகம் உள்ளது. உங்களுக்கு ஒரு துக்கம் வருகிறது என்றால் அது விரைவில் சந்தோஷமாக மாறும். அப்படி மாறவில்லை என்றாலும் பரவாயில்லை. கொஞ்ச நாள் கழித்து அது துக்கமாகவே தெரியாது. ஏனென்றால் அதுவே பழகிவிடும். நம் கூடவே இருக்கணும். வெளியில் போய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தானே நமக்கு நம் பெற்றோர்கள் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். கஷ்டம் வந்தால் கடவுளுக்கு கண்ணில்லை, கருணை இல்லை என்று நாம் கண்டபடி திட்டி தீர்க்கிறோம். கண்டிப்பாக இருக்கும் ஆசிரியரையே நம்மை கரை சேர்ப்பார். நம் மனம் பக்குவப்படுவதற்காக கடவுள் அவர் மனதை கல்லாக்கி கொண்டு நம்மை சோதிக்கிறார். நமக்கு தீராத கஷ்டம் வந்தால் நாம் குருவிடமோ பகவானிடமோ வேண்டுகிறோம். நம் வேண்டுதல் உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். ஒரு வயதான ஆதரவில்லாத பாட்டியம்மா தினம் பிள்ளையார் கோவிலுக்கு போய், அப்பனே விக்கி, நான் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், என்னை சீக்கிரமாக உன்னுடன் அழைத்துக்கொள் என்று தினமும் வேண்டினாள். அந்த ஊரில் உள்ள ஒரு குறும்புக்கார பையன் இதை கவனித்தான். அந்த பாட்டியிடம் குறும்பு செய்ய எண்ணி மறுநாள் பாட்டி கோவிலுக்கு வரும் முன் விநாயகர் சிலையின் பின்னால் ஒளிந்து கொண்டான். பாட்டி வழக்கமாக வேண்டுவது போல் வேண்டினாள். உடனே பையன் அசரீரியாக, பாட்டி, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடிவு செய்து விட்டோம். இன்று இரவு 12 மணிக்கு வந்து கூட்டிக் கொண்டு போவோம். நீ சாவதற்கு தயாராக இருங்கள் என்று சொன்னான். இதை கேட்டதும் பாட்டிக்கு மரண பயம் வந்துவிட்டது. அன்று இரவு பயத்தில் இறந்தே போய்விட்டார். நீங்கள் செய்யும் எந்த பிரார்த்தனையும் வீண் போகாது. உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேற்றப்படும். அது எப்போது நிறைவேற்றப்படும் என்பதை நம் நன்மை கருதி கடவுளே தீர்மானிப்பார். நாம் எல்லாம் கடவுளின் குழந்தைகள். அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு எப்போது என்ன செய்ய வேண்டுமென்று? நாம் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டுமா? இறைவன் முழுமையானவன், கருணை கடல்.
பகவான் ரமணர் அருணாச்சல அக்ஷர மணமாலையில் கேளாது அளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாது அருள் அருணாச்சலா என்று பாடுகிறார். அப்பனே அருணாச்சலா, கேட்காமலே கொடுக்கக்கூடிய உன் புகழுக்கு பங்கம் வராமல் எனக்கு வேண்டியது நீயே அருள்வாய் என்று அண்ணாமலையாரிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறார் பகவான். மனிதனுக்கு தீராத பிணி எது? பிறவிப்பிணி. இந்த பிணி ஒழிய இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதுவே இறுதியான முடிவான துக்க நிவாரணி. சரணாகதி அடைந்தபின் அவரை சந்தேகப்படவோ அவருடைய வழிமுறைகளில் குறை காணவோ கூடாது. நம் மனம் முழுதும் மகேசன் இருந்தால் துக்கத்திற்கு இடமில்லை தானே. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.